அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்னுடைய கிருபையினால ரஜபு மாதத்தினுடைய ஒரு வெள்ளிக்கிழமை, அதிலும் இன்னைக்கு மேராஜினுடைய இரவாக இருப்பதனால் மேராஜினுடைய இரவில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மேராஜினுடைய பயணத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடந்து போகும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கறாங்க, ஜிப்ரீலே உங்களோட இருக்கக்கூடிய அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்றாங்க, என்னுடன் இருக்கக்கூடிய இந்த மனிதர் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. உடனே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்ன செய்தி, சொர்க்கத்தினுடைய மண் இருக்குதே, அது ரொம்ப 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 சிறந்த மண். இந்த பூமி ரொம்ப விசாலமான பூமி. எனவே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்துல அதிகமான செடிகளை நடும்படி உங்களுடைய சமுதாயத்தினரிடத்துல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, சொர்க்கத்தினுடைய செடிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில்தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தை என்று பதில் சொன்னாங்க ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று நம்ம சொல்லும் பொழுது சொர்க்கத்துல நமக்காக ஒரு செடி நடப்படுகிறது. இன்னும் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சம்பந்தமா நிறைய ஹதீசுகள் இருக்குது. அதுல எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து உண்டு. குறிப்பாக கவலை. கவலை மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வை அதிகமாக ஓதுறதுனால கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். எனவே இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற இந்த துஆவை, இந்த வார்த்தையை, இந்த மந்திர சொல்லை அதிகமாக நாம் சொல்லி சொர்க்கத்தினுடைய செடிகளை அதிகமாக நட்டு சுவனவாசிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.